தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். அரசு பள்ளிகளின் அவலநிலை குறித்து திமுக முன்னாள் அமைச்சருக்கு தற்போதைய தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா கேள்வி எழுப்பியுள்ளார். அடிப்படை வசதிகள் கூட இல்லாமல் அரசு பள்ளிகள் இருந்தபோது உங்களுடைய முன்னுரிமை எங்கே இருந்தது என திமுகவை சேர்ந்த முன்னாள் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மகேஷிற்கு தமிழக அமைச்சர் கீர்த்தனா கேள்வி எழுப்பியுள்ளார். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அரசு பள்ளியில் அமைச்சர் கீர்த்தனா ஆய்வு செய்ததை சமூக வலைதளத்தில் அன்பில் மகேஷ் விமர்சனம் செய்திருந்தார். அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக சேதமடைந்த அரசு பள்ளி கட்டிடத்தின் புகைப்படத்தை வெளியிட்டு அமைச்சர் கீர்த்தனா அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அந்த அறிக்கையில் இது ஒரு பள்ளியின் அவலநிலை மட்டுமல்ல, பல ஆண்டுகளாக தமிழகத்தில் அரசு பள்ளிகள் எவ்வாறு புறக்கணிக்கப்பட்டுள்ளன என்பதற்கான சாட்சி என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் கழிப்பறை இல்லை, உடற்கல்வி ஆசிரியர் மற்றும் கணினி ஆசிரியர் இல்லை, பள்ளி வளாகம் புதர்மண்டி கிடக்கிறது என குற்றம் சாட்டிய அமைச்சர் கீர்த்தனா, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் உங்கள் முன்னுரிமை எங்கே இருந்தது என்று அன்பில் மகேஷுக்கு நேரடியாக கேள்வி எழுப்பியுள்ளார். தான் 1ஆம் வகுப்பு முதல் +2 வரை அரசு பள்ளியில் தமிழ் வழி கல்வியில் படித்ததாகவும், உயர்கல்விக்கும் கார்ப்பரேட் உலகிற்கும் சென்றபோது அரசு பள்ளி மாணவர்கள் எதிர்கொள்ளும் சவால்களை நேரடியாக அனுபவித்தவள் நான் என்றும் கூறினார். எனவே மாணவர்களின் எதிர்காலம் தனக்கு அரசியலை விட மிக முக்கியம் என்றும் அமைச்சர் கீர்த்தனா தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார்.